வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 தரம் 11 மாணவர்களுக்கான வரலாறு. அதில் நான் தேசப்படம் குறித்தல், குறிப்பாக இலங்கைப்படம் குறித்தல் என்ற விடயத்தில் நாங்கள் இதில் குளங்கள், கால்வாய்கள், அணைக்கட்டுகள் பற்றி சொல்லப்படுகின்றது. நாங்கள் இலங்கைப்படத்தினுடைய வடபகுதி எடுத்தோம்னு சொன்னால், அதாவது அதில் நாங்கள் இரணமடு குளம்னு சொல்லி குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே தரப்பட்ட ஒவ்வொரு இடங்களையும் நாங்கள் இந்த அறியணும்னு சொன்னால், தெரிந்திருக்கணும்னு சொன்னால் கட்டாயம் அது எந்த ஆற்றிலே அமைந்திருக்கின்றது தான் மிக பிரதானமானது. அப்போ கட்டாயம் ஆறுகள் எங்களுக்கு, அதாவது நதிகள் சரியாக தெரிந்தால் அந்த இடத்துல என்னென்ன குளம் இருக்குது, என்னென்ன குடியிருப்புகள் இருக்குது, என்னென்ன கால்வாய்கள் இருக்குன்னு நாங்கள் காணலாம். அப்போ இதில் இரணமடு குளம் தந்திருக்கிறோம். அது கனகராயன் ஆறில் தான் இந்த இரணமடு குளம் அமைந்திருக்கு. அதே போல் இலங்கைப்படத்தின் மேற்கு பகுதியில் மெல்வத்துவையாவை பாருங்க. மெல்வத்துவையாவில் அம்புக்குறி போட்டிருக்கு யோதவாவி. அதாவது மெல்வத்துவையாவினுடைய மேற்பகுதியில் யோதவாவி. அதே போல் அதனுடைய அந்த நதியில் பார்த்தோம்னு சொன்னால் நுவரவாவி. அதே போல் நாச்சதுவ வாவி, முகல மன்னனால் கட்டப்பட்ட அந்த நாச்சதுவ வாவி அதெல்லாம் குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல் நாங்கள் இங்கால பார்த்தோம்னு சொன்னால் பக்கத்தில் திசாவாவி, தேவநம்பிய தீசனால் கட்டப்பட்ட திசாவாவி. அதே போல் பண்டுகாவிய மன்னனால் கட்டப்பட்ட அபியவாவி இந்த மெல்வத்துவையாவுக்கு கீழே அமைந்திருக்கின்றது. அதே போல் தெதுரு ஓயாவை பாருங்கள். இலங்கைப்படத்தில் மேற்கு பகுதியில் புத்தளத்துக்கு கிட்ட தெதுரு ஓயா, அதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதில் ஒரு அணைக்கட்டு இருக்குது, கருப்பாலம் வந்துட்டப்பட்டிருக்கு, ரிதிபெந்தி அணை என்று சொல்லி எடுக்கப்படுகிறது. அடுத்தது 3வது நதியை நாங்கள் பார்ப்போம். இலங்கையில் மிக நீளமான நதி மகாவலி கங்கை உற்பத்தியாகி திருவண்ணாமலை கடலில் கலக்குது. அங்கே இருந்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் மகாவலி கங்கையின் மேற்கு பக்கத்தில் கந்தலாய் குளம், அதே போல் கவுடுலு வாவி, மின்னேரியா குளம். இதை விட அதாவது இலகர கால்வாய் காட்டப்பட்டிருக்கிறது டொட்ஸ் லைனால், அதாவது வசம மன்னனால் கட்டப்பட்டது. மின்னேரியா குளம் மகாசேனால் கட்டப்பட்டது என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதே போல் மகாவலி கங்கையினுடைய அந்த உற்பத்தியாகிற இடத்துல பார்த்தோம்னா இலகர அணை ரெண்டது காட்டப்பட்டிருக்கு கருப்பால். அதே போல் பராக்கிரம சமுத்திரம், பராக்கிரம பாகு மன்னனால் கட்டப்பட்டது என்பது அதில் காட்டப்பட்டிருக்கின்றது. அதுக்குள்ள டொட்ஸ் லைனில் பப்பதன்ன கால்வாய், பராக்கிரம சமுத்திரத்துக்கு கீழே ஒரு கால்வாய் இருக்குது, பப்பதன்ன கால்வாய். அதே போல் கீழே மினிப்பே கால்வாய் என்று சொல்லியும் ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் மினிப்பே அணை. அப்போ நீங்கள் இந்த குளங்கள், கால்வாய்கள், அணைக்கட்டுகளை அறிந்து பயிற்சி பெறுவதற்கு இந்த இலங்கைப்படம் மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.